பிச்சைக்காரன் படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழ் வாங்கிய இசையமைப்பாளர், நடிகர், தயாரிப்பாளர் ஆகிய விஜய் ஆண்டனி அவர்கள் பிச்சைக்காரன் 2 படத்தை எழுதும் பொழுது, இயக்க முயற்சிக்கும் பொழுது அவருடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கார். இதில் பல எமோஷன்கள் வருவதுண்டு. பிச்சைக்காரன் படம் எனக்குள் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திவிட்டது, ஒரு எமோஷன் ஏற்படுத்திவிட்டது. பல விஷயங்களில் அது ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை கொடுத்து விட்டது என்று அவர் பிச்சைக்காரன் 2 படத்தை கதை எழுதுவதற்கு உண்டான முயற்சிகளிலும், இயக்குவதிலும், தயாரிப்பதிலும் உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கார். திரு விஜய் ஆண்டனி அவர்கள் 1975 பிறந்து 50 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. அவர் பழம்பெரும் எழுத்தாளர், அறிஞருமான வேதநாயகம் பிள்ளை அவர்களின் கொள்ளுப்பேரன் ஆவார். கன்னியாகுமரியில் பிறந்து இங்கே இசைக்கல்லூரியில் பயின்றவர். ஒரு நல்ல பண்பாளர், நல்ல இசையமைப்பாளர். அவருடைய குடும்பத்திலே ஒரு இழப்பு, அவருடைய மகள், அதிலிருந்து அவர் மீள முடியாமல் மீண்டு வந்து விட்டார். இப்பொழுது அவர் புத்துணர்வோடு பிச்சைக்காரன் படம் 2 அது பிச்சைக்காரன் 1 மகதான வெற்றி பெற்றது. அதில் அவர் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்து பிச்சைக்காரனாக நடித்தார். அது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது. இப்பொழுது பிச்சைக்காரன் 2 தயாராகி விடுகிறது. அது அவர் அந்த கதை எழுதுவதில் பிச்சைக்காரன் 1 படத்தில் பெற்ற அந்த பொறுமை, விவேகம், அந்த சிந்தனை, ஒரு பக்குவம் இங்கே பேருதவியாக இருக்கிறது. இந்த படத்தின் கதையை எழுதுவது என்பதை ஒரு குறிப்பாக சொல்லியிருப்பது ஒரு பாராட்டக்கூடியது. அவருடைய படம் வெற்றியடைய ஒரு வணக்கம், ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி, வணக்கம்.